We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சித்ரகோட் அருவியின் சிறப்புகளை பற்றி அங்கிருந்து எமது தந்தி டிவி செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் கட்டுப்பாட்டில் இருந்த இயற்கை எழில் கொஞ்சும் சித்ரகோட் அருவி. மத்திய மாநில அரசுகளின் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையால் நக்சல் பாரிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு தற்போது இந்த அருவி சுற்றுலா பயணிகளின் பக்கெட் லிஸ்டில் ஒன்றாக மாறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மாவட்டத்தில் ஜக்தல்பூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்தியாவின் நயாகராவான சித்ரகோட் அருவி. நக்சல்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக சத்தீஸ்கர் மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது, அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு பாதித்திருந்தது என்பது கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த பாதிப்புகளை மீட்டெடுக்கும் வகையில் நக்சலைட்டுகளுடைய ஒழிப்பிற்கு பிறகாக சத்தீஸ்கருடைய மாநிலம் எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தற்பொழுது நாம் நின்று இருக்கக்கூடிய பகுதி. சுற்றுலாத்துறையில் அதிக பொட்டன்ஷியல் உள்ள, அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு மாநிலமாக சத்தீஸ்கர் இருந்து வந்திருக்கிறது. அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தெரியாத வகையில் இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் சத்தீஸ்கர் மாநிலம் சித்ரகோட் என்கிற இந்த நீர்வீழ்ச்சியில நம்ம தற்போது நின்றுக்கிறோம். பஸ்தர் என்று இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் மிக உக்கிரமாக நக்சலைட்டுகள் அதிக மொத்த மாவட்டத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரு பகுதியில் இருந்ததுனால இந்த அழகான இந்த இந்தியாவினுடைய நயாகரா என்று அழைக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழகு வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்தது. தற்பொழுது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய, மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முன் முயற்சியின் காரணமாக தான் தற்பொழுது நாம் பார்க்க முடியுது. இந்திராவதி ஆற்றின் நீர் சுமார் 95 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடுவதற்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க. இந்த சித்ரகோட் நீர்வீழ்ச்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்திராவதி நதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் என்பது இந்த பகுதியில் வந்து பிரம்மாண்டமாக விழுவது, அந்த மழை சாரல் போன்ற அந்த தோற்றத்தில் இந்த பகுதியில் நின்று பார்க்கும்போது மிக ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கு. நக்சல் பாதிப்பு குறைந்து பாதுகாப்பு மற்றும் சாலை வசதிகள் மேம்பட்டு வந்த நிலையில் சித்ரகோட்டை சர்வதேச சுற்றுலா மையமாக மாற்றும் திட்டங்கள் வேகமெடுத்துள்ளன. இந்த காட்சி பல வருடங்களாக மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது. அதாவது குறிப்பிட்ட வகையில் சத்தீஸ்கர் மாநில மக்கள் வந்து போகிற இடமாக மட்டுமே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இந்த நக்சலைட்டுகள் ஒழிப்புக்கு பிறகாக பல்வேறு மாநில சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடம் திறந்துவிடப்பட்டிருக்குது. அச்சமின்றி இன்னும் பல மாநிலத்திலிருந்து வர வேண்டும். குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து இந்த பகுதிக்கு வரணும் என்று இந்த கோரிக்கை என்பது இந்த சத்தீஸ்கர் மாநிலம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கு. அருவியில் தற்போது சுற்றுச்சூழல் மற்றும் சாகச சுற்றுலா உள்ளிட்ட புதிய வசதிகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பை பொறுத்தவரையில் காவல்துறையினர் 24 மணி நேரமும் இந்த பகுதியில் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸு இந்த மாதிரியான இடங்கள், அதாவது வழக்கமான போகக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளுக்கு செல்லாமல் இந்த பகுதிக்கு வரும்பொழுது மிக ரம்யமான இயற்கையோடு இயந்து இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திற்குரிய பல்வேறு சுற்றுலா தலங்களும் இந்த சித்ரகோட் நீர்வீழ்ச்சியோடு சேர்த்து தங்களால் பார்க்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.